இன்டர்நெட் ஷட் டவுன் நாடு முழுக்க தானே பேசிக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி ஒரு பர்டிகுலர் ரீஜியன்ல மட்டும் இன்டர்நெட்டை ஷட் டவுன் பண்றாங்க, மற்ற இடங்கள்லாம் ஒர்க் ஆகுது? இது எப்படி பண்றாங்க? இதுக்கு பின்னாடி இருக்க டெக்னிக்கல் டீடைல்ஸ் என்ன? ஜாமர் எப்படி ஒர்க் ஆகுது? சோஷியல் மீடியாவை தாண்டி ஒரு ஒரு டெக்னாலஜி, சைபர் ரீதியான அணுகுமுறை இதெல்லாமே வச்சு எப்படி அவங்களோட கட்சி இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல சர்வே பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தையுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாருக்குமான வீடியோவாகவும் இருக்கும். இந்த போராட்டம் முக்கியமா இந்த நீட் தேர்வுல நடந்த முறைகேட எதிராக போராட்டத்தை எழுப்பி ஸ்டூடெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் சிஜேபி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி, ஏன் இந்த அரசாங்கம் இந்த மாதிரியான சூழல்ல இந்த இன்டர்நெட்டை முடக்கிறாங்க? முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ப்ரொடெஸ்ட்ல இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, அதை எடுத்து சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்றாங்க அப்படின்னா வன்முறை இன்னும் அதிகரிக்கும், மக்கள் கூட்டம் இன்னும் அதிகமாகும். அது மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக மட்டுமே பெரிய லெவலில் ப்ரொடெஸ்ட் வெடிக்குது. அந்த மாதிரியான பட்சத்தில் இந்த மாதிரியான சிக்னலிக் ஜாமர் செட் பண்றது, இன்டர்நெட் அந்த ஏரியாவில் மட்டும் முடக்கிறது அப்படின்ற மாதிரியான பல்வேறு விஷயங்கள் வந்துட்டு ஈடுபடுவாங்க. இந்த வன்முறையை தூண்டக்கூடாது அப்படிங்கும் போது இன்னொரு கேள்வியும் வருது. இங்க மக்கள் அரசாங்கத்து மீது ஏற்படுத்துற வன்முறையா, இல்ல அரசாங்கம் மக்கள் மீது ஏற்படுத்துற வன்முறையா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழும்புதில்ல. ஏன் இந்த இன்டர்நெட் முடக்கம் அப்படின்றது? ஓகே, இதை பத்தின எல்லாத்தையுமே டீட்டெயிலா இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆரம்பிக்கலாமா? இந்த இன்டர்நெட்டை எப்படி பர்டிகுலர் ரீஜியனில் மட்டும் முடக்கிறாங்க? இப்போ டெல்லியில் வந்துட்டு அந்த இன்டர்நெட் வந்துட்டு முடக்கி இருக்காங்க. அந்த போராட்டத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வெளியே தெரியக்கூடாது அப்படின்ற காரணத்தினால. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டெக்னிக்கல் விஷயம், இன்டர்நெட் எப்படி முடக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா, இன்டர்நெட்டோட ஃப்ளோ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ரெண்டு நெட்வொர்க்காக பிரிக்கலாம். ஒன்று 4G, இன்னொன்று 5G. முதல்ல இந்த 4G நெட்வொர்க் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களோட இன்டர்நெட்டை நீங்கள் ஆன் பண்ணும் போது டவருக்கு போய் ரீச் ஆகுமா? அந்த டவரை நீங்கள் E-Node B அப்படின்னு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம். அங்கிருந்து ஒரு 3 விஷயமா பிரியும். ஒன்னு MME, ரெண்டாவது HGW, மூணாவது PGW. இந்த MME தான் உங்க போன் நெட்வொர்க்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கக்கூடிய அத்தன்டிகேஷன்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்ற மாதிரியான எல்லா விஷயத்தையுமே மேனேஜ் பண்ணிக்குது. சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் கனெக்ஷனை இனிஷியேட் பண்ணுது, மேனேஜ் பண்ணுது. இதுக்கப்புறம் HGW, இதுதான் நம்மளோட டேட்டா டிராபிக் எல்லாத்தையுமே கேரி பண்ணி அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகுது. இங்க இருந்து PGW-க்கு இது ஃபார்வர்ட் பண்ணுது. இங்க இருந்து தான் நீங்க எக்ஸ்டர்னலா கனெக்ட் பண்ணக்கூடிய கூகுள், யூடியூப், யாஹூ, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாமே இங்க இருந்து தான் செயல்படுது. இந்த 4G நெட்வொர்க் எப்படி ஒர்க் ஆனுச்சோ இதே மாதிரி தான் 5G நெட்வொர்க்கும். பட் உள்ள இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் கொஞ்சம் வேரி ஆகும். முன்னாடி பார்த்த நம்ம E-Node B-க்கு பதிலாக இங்க G-Node B அப்படின்ற பேஸ் ஸ்டேஷனை நீங்க பாப்பீங்க. இங்க இருந்து AMF, இதுதான் நீங்க MME-ல நீங்க என்ன பார்த்தீங்களோ அதே விஷயத்த ரெஜிஸ்ட்ரேஷன், அத்தன்டிகேஷன் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணிக்குது. அங்கிருந்து SMF, இங்கிருந்து தான் உங்களோட டேட்டா செஷனை மேனேஜ் பண்ணிக்கிறதுல இருந்து உங்களோட 5G டேட்டா கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணி மேனேஜ் பண்றது, இது எல்லாத்தையுமே இந்த SMF அப்படின்றது பார்த்துக்குது. இங்கிருந்து UPF-க்கு ஃபார்வர்ட் பண்ணுது. இந்த UPF தான் எக்ஸ்டர்னலா நடக்கக்கூடிய கனெக்டிவிட்டி எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணி இதுதான் கூகுள், யாஹூ, இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான எக்ஸ்டர்னல் சர்வர் கூட கனெக்ட் பண்ணி உங்க கூட கம்யூனிகேட் பண்ண வைக்குது. இந்த ஏரியா ஏல யூசர் ஏ அப்படின்றவர் கனெக்ட் பண்ணியிருக்காரு, ஏரியா பில யூசர் பி அப்படின்றவர் கனெக்ட் பண்ணியிருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் வெவ்வேறு டவர்ல கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வெவ்வேறு லொகேஷன்ல இருக்காங்க. ஒரு பர்டிகுலர் ஏரியால அந்த இன்டர்நெட்டை முடக்கும் போது இப்போ டவர் ஏவோட இன்டர்நெட்டை முடக்கிறாங்க அப்படின்னா யூசர் ஏ அதனால பாதிக்கப்படுவாரு, அவரால் இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியாது. ஆனா யூசர் பி அப்படின்றவங்க அந்த இன்டர்நெட்டை யூஸ் பண்ண முடியும். அது மூலமா இணையதளத்தை மட்டும் தான் முடக்க முடியும். நீங்க பேசுற போன் கால்ஸ் அதெல்லாமே ஸ்டில் ஆக்டிவா தான் இருக்கும். இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபோன் பண்ணியும் யாருக்கும் பேசக்கூடாது, ஃபோன் கால்ஸ் கூட ஓக் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக சிக்னலிக் ஜாமர் அப்படின்றத செட் பண்ணுவாங்க. இப்போ ஜாமர் எப்படி ஓக் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா, நார்மல் சிக்னல் ஃப்ளோ எப்படி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். இப்போ ஃபோன்ல இருந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி, அதுதான் சிக்னல், அங்கிருந்து டவருக்கு போகுது. இது ஒரு நார்மல் கம்யூனிகேஷன். இப்போ ஜாமர் ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க அந்த ஏரியால அப்படின்னா, அதே ஃபோன்ல இருந்து சிக்னல் அதே ரேடியோ ஃப்ரீக்வன்சி தான். ஆனா அங்க என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஜாமர் கிரியேட் பண்ற அதிகப்படியான நாய்ஸ் மூலமா ப்ராப்பரா அந்த டவருக்கு போய் சேராது. டவருக்கு சேரும் போதும் அதனால ப்ராப்பரா எந்த டிவைஸ்ல இருந்து வந்திருக்கு, என்ன சிக்னல் அப்படிங்கிற மாதிரி டீகோட் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ தட் அந்த சிக்னல் பர்டிகுலரா பிளாக் ஆகுது, உங்களால ஃபர்தரா கம்யூனிகேட் பண்ண முடியல. இதை யார் இனிஷியேட் பண்றா, யார் மூலமா இது நடக்குது? இனிஷியேட் பார்த்தீங்க அப்படின்னா, அது சும்மா நார்மலாக வந்துட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸோ ஒரு நார்மல் பர்சனோ டிசைட் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. இனிஷியலாக ஒரு சஸ்பென்ஷன் ஆர்டர் வருது அப்படின்னா ரிட்டன் வடிவத்தில் எடுத்து வச்சுப்பாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் மூலமாக இருக்கக்கூடிய டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ்க்கு மூவ் ஆகும். டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா யாரும் இல்லை, ISP, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். அவங்க தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஏர்டெல், வோடாஃபோன், ஜியோ இந்த மாதிரியான பல்வேறு சிம்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, அவங்க தான் உங்களுக்கு இன்டர்நெட் சர்வீஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க. இந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் மூலமா என்ன ஆகும் அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன MME, PGW அதெல்லாம் நான் சொன்னேன் இல்லை, UPF அதெல்லாமே கோர் நெட்வொர்க்கோட கோர் ஆப்ரேஷன் சென்டர் அப்படின்னு அவங்க வச்சிருப்பாங்க.
அது மூலமா கண்ட்ரோல் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் லேயரை முடக்கும் போது உங்களுக்கான முழுவதுமான அந்த இன்டர்நெட் இணையதளம் அப்படின்றது முடக்கப்படுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ கவர்மெண்ட் என்னதான் இனிஷியேட் பண்ணாலும் அதை என் லெவலாக என் பாயிண்டாக போய் எங்கே முடியுது அப்படின்னா அது ஒரு தேர்ட் பார்ட்டி யூனிட்டாக, தட் இஸ் ஐஎஸ்பி. அவங்க தான் அதை ஃபைனலாக வந்துட்டு செயல்படுத்துறாங்க அப்படின்றதையுமே நீங்கள் தெரிஞ்சு. ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி இல்லை இனி வரக்கூடிய அரசியல் கட்சி, இது எந்த நாடாக வேணா இருக்கலாம், குளோபலாகவே நான் பேசுகிறேன். சோஷியல் மீடியா இல்லை இந்த ரீல் மூலமா இல்லை இந்த சோஷியல் மீடியா பிராண்டிங் மார்க்கெட்டிங் மூலமா ஒரு கட்சி சர்வைவ் ஆகுது, அதை ஜெயிக்குது அப்படின்றத தாண்டி இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி என்ன, இந்த விஷயம் தெரியணும்னா ஒரு அப்ளிகேஷன், அந்த அப்ளிகேஷனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட இருந்து எப்படி டேட்டாவை கலெக்ட் பண்றாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். உதாரணத்துக்கு இப்போ நீங்க ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்றீங்க, அந்த அப்ளிகேஷன் கிட்டத்தட்ட பிளே ஸ்டோர் இல்லை ஆப் ஸ்டோர்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா 1 கோடிக்கும் அதிகமான அந்த டவுன்லோட்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்றத உங்களால பார்க்க முடியுது. அப்போ அந்த 1 கோடி அப்படின்றது நமக்கு தான் அது 1 crore டவுன்லோட். பின்னாடி இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸுக்கும் கார்பரேட் பீப்புளுக்கும் இது எப்படி தெரியும் அப்படின்னா இது ஒரு ஓட்டா தான் உங்களுக்கு தெரியும். இந்த 1 கோடி பேர் இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசுக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய பீப்புளா இருப்பாங்க. அப்போ 18 வயசுக்கும் அதிகமாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓட்டுரிமை அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ டேட்டாவை கலெக்ட் பண்றாங்க, அதை வச்சு என்னடா பண்ணுவாங்க, அது எப்படி ஓட்டா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க இந்த 1 கோடி டேட்டால ஒரு டேட்டா இப்போ நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களோட டேட்டா, உங்களோட பிஹேவியர்ஸ், நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணுவாங்க அந்த அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணும், இவருக்கு இது பிடிக்குது இது பிடிக்கல அப்படின்ற டேட்டாவை கலெக்ட் பண்ணும். உங்களுக்கு எது பிடிக்குது பிடிக்கல அப்படின்றது நீங்க பார்க்குற வீடியோ மூலமா தெரிய வரும், நீங்க டைப் பண்ற கூகுள் கீவேர்ட்ஸ் மூலமா தெரிய வரும், இல்ல தொடர்ந்து நீங்க யாருக்காவது பண்ற மெசேஜ் மூலமா அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி ஏதாவது பண்ணுவீங்கல்ல, அது எல்லாமே அது மூலமா இருக்கக்கூடிய டேட்டாவை கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பண்ணும்போது பிடிச்ச ஒரு தலைவரை உங்களுக்கு பிடிக்காம வைக்க பண்ணலாம், இல்ல உங்களுக்கு பிடிக்காத தலைவரை பிடிக்க வைக்கலாம். இது எப்படி நடக்குது அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு பொலிட்டீஷியனை பிடிக்குது, அந்த டேட்டாவை அவங்க கலெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு அந்த பொலிட்டீஷியனை பிடிக்காம வைக்கிறதுக்கு பண்ணணும் அப்படின்னா கண்டினியூஸா ஆப்போசிட் லீடர்ஸா இருக்கக்கூடிய பர்சன்ஸ் எல்லாமே ட்ரோல் பண்ணி இருக்கக்கூடிய வீடியோஸ், இது எல்லாத்தையுமே திரும்ப 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 உங்களோட ஃபீட் சஜஷன்ல காட்ட ஆரம்பிப்பாங்க. அது மெட்டா மாதிரியான என்ன நிறுவனங்களுக்கு வேணாலும் இது நடக்கும். இந்த மாதிரி தொடர்ந்து நடக்கும்போது, ஒரு தடவை நடக்குது, 2 தடவை நடக்குது, ரிப்பீட்டடா நடக்கும்போது சைக்காலஜிக்கலா உங்களை அறியாமையே அந்த பொலிட்டீஷியன் மீதான வெறுப்புகள் உங்களுக்கு உண்டாகும். ஓகே, அப்போ இனி வரக்கூடிய ஒரு கட்சி, உருவாகக்கூடிய ஒரு கட்சியில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சி இனி சர்வை பண்ணணும் அப்படின்னா சோஷியல் மீடியா இல்லை ரீல்ஸை போட்டு ப்ரொமோட் பண்ணுறது அது இப்போ சாத்தியமாக இருக்குது. இன்னும் ஃபியூச்சரில் நான் சொல்கிறது, இது அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரியான மக்களோட டேட்டா, அவங்களோட கலெக்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். அப்படி நடந்து அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி மேனிப்புலேட் பண்ணும்போது மட்டும்தான் ஒரு கட்சி ஜெயிக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்க போகுது அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. கசந்தாலும் அதுதான் உண்மை. சரா, இந்த வீடியோட கன்க்ளூஷன் என்ன? இந்த போராட்டம் அதெல்லாம் நடக்குது, டெக்னிக்கலாக நிறைய விஷயத்த பேசினேன் அப்படின்னா என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, போராட்டம் அப்படின்றது அத்தியாவசியமா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அந்த போராட்டம் உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம் தான். இல்ல ஒரு புகழுக்கான நடக்கக்கூடிய போராட்டம், இல்ல அரசியல் பின்பலத்தோட மட்டும் நடக்குது அப்படின்ற பட்சத்துல அது வெறுக்கக்கூடிய ஒரு போராட்டம். இந்த அரசியல்வாதிங்க ஓட்டு கேட்கறதுக்காக மட்டும் ரோட்டுக்கு வந்து நின்று பிரச்சாரம் பண்ணி ஓட்டு கேட்கறது, ஜெயிக்க வச்சதுக்கு அப்புறம் மக்களை ரோட்டுக்கு இழுத்து வேடிக்கை பார்க்க வைக்கிறது.